முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 38வது நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எம்ஜிஆரை தமிழக அரசியல் வரலாற்றின் பொற்கால அத்தியாயம் என்று வர்ணித்துள்ளார். மேலும் வறியவர்களின் வேதனையை தன் வேதனையாக கொண்டவரென்றும் கல்வி, மருத்துவம், வர்த்தகம் என அனைத்து துறைகளிலும் வரலாற்றைச் செதுக்கிய சிற்பி என்றும் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மார்க்கெட் பகுதியில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான தாயுமானவர் ஏற்பாட்டில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்விற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆஜிரத்தினம் தலைமை தாங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் மாரிமுத்து, மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் பாப்புலர் பன்னீர்செல்வம், மாவட்ட இளைஞர் அணி இணைச் செயலாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வார்டு செயலாளர்களான முருகன், செல்லத்துறை மற்றும் அசாருதீன், செந்தில் உள்ளிட்ட ஏராளமான எம்ஜிஆர் ரசிகர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.